ஹலோ வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ். ராம் வந்து இல்ல. ஸோ நானும் அருண் வந்து இன்னைக்கு இந்தியா சொதப்புல வந்து ராம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்ல. ஹலோ அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஸ்ரீனி. யா, இந்த எபிசோட வந்து குதூகலமா வந்து பேச நினைச்சிருந்தோம். வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியா நம்மள. ஆமா. இந்தியா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. சண்டே வந்து ஊத்தி மூட்டாங்க. ஸோ நம்ம வந்து எங்க ஆரம்பிக்கலாம்? I mean, ஒரு ஒரு குவிக் லுக்கா வந்துட்டு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றது வந்து லைக் ஜஸ்ட் ஜெனரலி சூப்பர் எயிட்டுக்கு முன்னாடி வரைக்கும், அப்புறம் வந்து சூப்பர் எயிட்ல நடந்த இது வரைக்கும் 3 மேட்ச் அது பார்த்துட்டு லைக் ரிவ்யூ பண்ணுவோம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இந்தியா பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவோம். குவிக் வேர்ட் வந்து லைக் இன்னி மேட்ச் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டு um, ஒரு ஐ திங்க் பெரிய இது வந்து லைக் ஆஸ்திரேலியா வெளில போனது அண்ட் ஜிம்பாப்வே வந்து ஜெயிச்சது மட்டும் இல்லாம வந்துட்டு அன்பீட்டனா வந்துட்டு. அன்பீடன். யா, ஸோ உங்க தாட்ஸ்? அது அது வந்து ஒரு ஜிம்பாப்வே ஃபேன் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஆக்சுவலி. ஒரு 2 வாரம் முன்னாடி. we're going to beat Sri Lanka at home, we're going to beat Australia and we are coming to Super 8 and then we'll beat West Indies, India அப்படின்னு அவர் செம்ம ஸ்டைலா போட்டிருந்தாரு. நான் ஏதோ காமெடி பண்றாருன்னு நினைச்சிருந்தேன். பார்த்தா அருமையா விளாடுனாங்க ஜிம்பாப்வே. டோட்டலி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆஸ்திரேலியா அந்த அதர் சைடு வந்து அவங்க இந்த 3 பவுலர்ஸ் இல்லைன்னா வந்து ஆஸ்திரேலியா டோட்டலி டிஃப்ரெண்ட் சைடுன்னு காமிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஐ ஃபீல் லைக் ஒயிட் பால் கிரிக்கெட் கூட இப்போ கொஸ்டின் மார்க் ஆக்க போகுது. ஆஃப்டர் த 3 லெஜெண்ட்ஸ், இந்த பேட் கமின்ஸ், ஏதர்வுட் அண்ட் ஸ்டார்க் இல்லைன்னா வந்து ஆஃப்டர் தர் கரியர் ஆஸ்திரேலியா வந்து அவங்களுக்கு இன்னும் புதுப்பிக்கணும். ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலி. நாட் அவுட் ஸோ early ஆஸ்திரேலியா. ஆனா ஜிம்பாப்வே வெல் டிசர்வ்டுங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா யூனோ ஐ திங்க் தே வில் கிவ் அ குட் ஃபைட். நமக்கு இந்தியாவுக்கும் நல்ல டஃப் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் 8ல. ஐ மீன் ஆஸ்திரேலியா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ரொம்ப கியூரியஸான டிசிஷன்ஸ்லாம் வந்து லைக் மேட் ரன்ஷா அந்த மேட்ச் விளையாடல. ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஸ்குவாட்ல இல்ல, கடைசியில வந்தாரு. லைக் இது பண்ணல. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கியூரியஸா, அதாவது இதை ஒரு ப்ரையாரிட்டைஸே பண்ணாத மாதிரி. கேம் கிரீன் வந்து நான் அடிக்கடி ராம் கிட்ட சொல்லுவேன். எனக்கு எனக்கு வந்து இன்னும் கேம் கிரீன் வந்து பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் வந்து அதான் ஐபிஎல்ல கூட அவர் வந்து போன வேலைக்கு வந்து லைக் அதுக்கேத்த மாதிரி எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணதாவே சோஃபார் மேபி ஒரு ஆட் மேட்ச் இங்க அங்க தவிர பெரும்பாலும் ஒண்ணுமே இல்ல. சோ யா, நீங்க சொல்ற மாதிரி டிபெண்ட்ஸ் லைக் இந்த இந்த வருஷம் வந்து எப்படி போறது வந்து லைக் ரிட்டையர் ஆடுறாங்க ஒயிட் பால்ல இருந்து அவங்க 3 பேரு, 3 பேஸ் பாலர்ஸ் இல்ல வந்து அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் புஷ் பண்றாங்களா. ஆப்வியஸ்லி லைக் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ரோஹித் அண்ட் கோலி. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களும் புஷ் பண்ணி அடுத்த வேர்ல்டு கப் விளையாடினாங்க அப்படின்னா மேபி ஓரளவுக்கு வந்து லைக் ஆஸ்திரேலியன் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அவங்க முடிஞ்சு போச்சு. அவங்களோட வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளில போன மற்ற டீம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த அசோசியேட் டீம்ஸ் அப்படின்னு உங்களை வந்து யாரு கவர் பண்ணுது? நான் வந்து எனக்கு மெயினா நேபாள் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஆப்வியஸ்லி இங்கிலாந்து வந்து டஃபா காம்படிஷன் கொடுத்தாங்க. பட் அதை தாண்டி வந்து ஜென்ரலி ஐ திங்க் ஓவரால் ஃபேன் ஃபாலோயிங் மொத்தமாவே வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் நேபாள் வந்து அடுத்த ஆப்கானிஸ்தானா வரலாம் அப்படின்ற மாதிரி லைக் என்னோட வியூ. வாட் அபவுட் யூ? கண்டிப்பா கண்டிப்பா ஸ்ரீனி, கரெக்டா சொன்னீங்க. அவங்களோட ஒரு வைப் கொண்டு வராங்க ஆக்சுவலி. அவங்க மேட்ச்லாம் ஏதோ அவங்க லோக்கல் ஃபேன்ஸ்லாம் வந்துடுறாங்க, அசம்பிள் ஆயிடுறாங்க. நேபாள் வந்து இங்கிலாந்து மேட்ச் வின் பண்ண வேண்டியது ஓப்பனிங் மேட்ச். அது வின் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து லைக் பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். பட் இல்லைன்னா கூட லைக் அவங்க ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப அருமையாக விளையாடினாங்க. இந்த அதர் அசோசியேட் நேஷன் வந்து யூஎஸ்ஏ. எனக்கு தெரிஞ்சு லைக் லாஸ்ட் டைம் சூப்பர் 8 வந்தாங்க. இந்த வாட்டி அவங்க பாகிஸ்தான் கேம் மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாடினாங்கன்னா கூட ஒரு டஃப் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தானுக்கு என்ஆர்ஆர்ல. அதுதான் அதாவது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து நான் எப்படி சொல்றேன்னா வந்து இந்த மத்த கண்ட்ரிஸ்லாம் எடுத்தீங்கன்னா வந்துட்டு இல்ல மே நெதர்லாண்ட்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இவங்கெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஒரு மாதிரி கிரிக்கெட்டிங் கல்ச்சர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மத்த இதுல வந்து இட்டலி, நமீபியா இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிரிக்கெட்டிங் கல்ச்சர் வந்து ஓரளவு அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் இல்ல. யூஎஸ்ல ஆப்வியஸ்லி இந்த வாட்டியும் நம்ம பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பேர்ட் ஆர் அந்த மாதிரி பாப்புலேஷன் தான் இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் யூஎஸ்ல இந்த வாட்டி வந்து பார்ன் அண்ட் brought up இன் யூஎஸ் லைக் அவங்க அகாடமி த்ரூ வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ். அந்த மாதிரி வந்து ஆப்வியஸ்லி லைக் இந்த எம்எல்எஸ் சாரி
எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வரதுனால வந்துட்டு ஐ திங்க் தேர் யூஎஸ் கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு இந்த அடுத்த டோர்னமெண்ட் இல்லைன்னா அதுக்கு அடுத்த T20க்குள்ள வந்துட்டு தே வில் ப்ராபப்ளி லைக் க்ரோ இன்னொரு மச் மச் ஸ்ட்ராங்கர் இதுவா நினைக்கிறேன். சரி, ஆப்வியஸ்லி அங்கேருந்து வந்து நம்ம சூப்பர் ஹிட்ஸ். ஸோ நேத்து தான் சூப்பர் ஹிட்ஸ் ஆரம்பம். நம்ம மேட்ச் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நத்திங் டு சே நியூசிலாந்து பாகிஸ்தான் அதை பத்தி நம்ம பேசுவோம். மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் நியூசிலாந்து பாகிஸ்தான் வந்து மேட்சே நடக்கல, மழையில வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பட் அதால இம்பாக்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி சூப்பர் எயிட்ஸ்ல வந்து அவங்க குரூப்ல எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதுவும் எஸ்பெஷலி இன்னைக்கு இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா வந்து சர்ப்ரைசிங்கா ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. கண்டிப்பா. ஒரு அதுல இந்த நியூசிலாந்து vs பாகிஸ்தான் கேம்ல ஸ்ரீனி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆனா பாகிஸ்தான் வந்து லைக் செம்ம எஸ்கேப்புங்க. அவங்க வந்து ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து சேஸ் பண்ண வேண்டிய மேட்ச்ல வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க. அது இல்லாம ஃபக்கர் ஜமானையும் கொண்டு வந்துட்டாங்க, பாபர் அசமும் ரிடைன் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி தான் அவங்க செலக்ஷன் இருந்துச்சு. நியூஸ் மேட்ச் போயிருந்துச்சுங்களா, ஒரு கர்டல்டு மேட்ச் இருந்தா கூட நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ணிருப்பாங்க. லக்கி கண்டிப்பா பாகிஸ்தான் லக்கி ஆயிட்டாங்க. யா ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைக் போன ஆஸ்திரேலியாவில் நடந்த T20 வேர்ல்ட் கப்லயும் அந்த மாதிரி தான். ஆல்மோஸ்ட் அவங்க அவுட் ஆகிற ஸ்டேஜ்ல வந்துட்டு திருப்பி வந்து கடைசி வரைக்கும் செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் இது வரைக்கும் லைக் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்கல்ல. இந்த மாதிரி அதான் யூ யூ நெவர் நோ லைக் பாகிஸ்தான் வந்து ஆல்வேஸ் ஒரு என்ன சொல்றது வெளியில போற மாதிரி இருந்துட்டு வந்து திருப்பி வந்து உள்ள வருது அந்த மாதிரி. பட் இன்னைக்கு மேட்ச் வந்து வாஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றதா இல்லன்னு சொல்றதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா வந்து கிவன் இங்கிலாந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மேட்ச் நினைக்கிறேன் தொடர்ந்து T20ல ஸ்ரீலங்கா கிட்ட ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சதே இல்ல. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ்லயும் ஆப்வியஸ்லி வந்து லைக் அது அது எல்லாம் பாஸ்ட் ஹிஸ்டரி பார்த்தோன்னா ஓகே இன்னைக்கு மேட்ச் வந்து பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணது பார்த்தோன்னே லைக் ஒரு 146 ஆல் அவுட் அப்படின்னும் போது வந்துட்டு நான் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சேன் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. பிட் சர்ப்ரைசிங் ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின்னுக்கு எதிரே வந்து அது ட்ரூ. இல்ல அது பாத்தீங்க வச்சுங்களேன், இங்கிலாந்து இன்னிங்ஸ் கூட ஃபில் சால்ட் சிங்கிள் ஹேண்டட்லி வந்து அவர் ஆட்டம் இல்லைன்னா வந்து லைக் அவங்க 100 கூட தாண்டி இருப்பாங்க தெரியல. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்கால வந்து நான் நிசாங்கா ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நிசாங்கா இல்ல மெண்டிஸ் 2 பேர்ல அடிக்கலன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 பேர் ஸ்டார்ட் தரணும், இல்லைன்னா வந்து அவங்க பேட்டிங் ரொம்ப சொதப்பலா இருக்கு. அதை மிஸ் சர்ப்ரைசிங்லி பண்ணாங்க இன்னைக்கு. இங்கிலாந்து வந்து வில் ஜாக்ஸ் ஸ்பின்னர் வச்சு ஓபன் பண்ணது. அதுவும் எந்த அளவுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பின்னர் வந்து இங்கிலாந்து விளையாடிட்டு லைக் ப்ராப்பரி ஸ்பின் வச்சு விளையாடுறது. அண்ட் ஆப்வியஸ்லி வில் ஜாக்ஸ் 3 விக்கெட், லியம் டாசன் ஒரு 2 விக்கெட். அண்ட் எல்லாருமே வந்து லைக் இத்தனைக்கும் இங்கிலாந்து சைட்ல வந்துட்டு சாம் கரன் பவுலிங்கே போடல. நான் வந்து அவர் டெத்துல வந்து சாம் கரன் பவுலிங்கே போடாம இங்கிலாந்து வின் பண்ணது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ ஸ்ரீலங்கா வந்து நெட் ரன் ரேட் வந்து ஒரு மாதிரி பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு இதனால. -2.5 நினைக்கிறேன். ஆமா, -2.55. ஸோ இப்போ அந்த நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்காம வந்து ரன் ரேட் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாதனால ஐ திங்க் ஸ்ரீலங்காக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் டே நியூசிலாந்து பாகிஸ்தான் தேவ் காட் அ பாயிண்ட் ஈச் அண்ட் ஸ்ரீலங்கா வந்து மஸ்ட் வின். 2 கேமுமே இப்போ மஸ்ட் வின் ஆயிடும் உங்களுக்கு. கண்டிப்பா மஸ்ட் வின் ஆயிடும். அப்புறம் அதான் அவங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. பவுலிங் கூட லைக் ரொம்ப அசலங்கா ரொம்ப மிஸ் பண்றாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சோக் பண்ணுவாங்க ஸ்பின்னை வச்சுட்டு. பத்தினாவும் மிஸ் பண்றாங்க. ஆனா பேட்டிங் தான் ரொம்ப பிரச்சனைங்க அவங்களுக்கு. இதுல என்னன்னா வந்து ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இட் பிகம் அ பேட்டில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் தி பிட்ச் வந்து அது எப்படி போகும் அப்படின்றது அது வந்து ஒரு கணிக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஸ்ரீலங்கா நியூசிலாந்து ஏன்னா இதே அதான் இதே மாதிரி பிட்ச் இல்லைன்னா வந்து நியூசிலாந்து மைட் ஸ்ரீலங்காவை வந்து பீட் பண்ண முடியும். இந்த ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கேம் ஒரு மாதிரி குரூஷியல் கேம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நான் நினைச்சேன் இந்தியா லைக் ஜிம்பாப்வே கூட இங்க ஆஸ்திரேலியா வந்தாங்கன்னா இந்த குரூப் தான் வந்து ஹார்டரா இருக்கும்னு.
இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைடு குரூப் தான் வந்து மோர் ஹார்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இங்கிலாந்து மைட் ஜஸ்ட் கெட் த்ரூ. இன்னொரு டீம் யார் நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்துரும். கண்டிப்பா. அது கூட ஏதோ ஒரு கால்குலேஷன் பார்த்தேன். ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பாயிண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஹெட் டு ஹெட் இது கூட பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலானா கூட டை ஆச்சுன்னா வந்து ஹெட் டு ஹெட் இது பார்ப்பாங்க. அது மாதிரி லைக் ஹிஸ்டாரிக்கலா ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துட்டு ஐசிசி ரேங்கிங் வரைக்கும் போவாங்க உங்களுக்கு டு Yeah, but ஃபைண்ட். I think net run rate will, ஏன்னா அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். நெட் ரன் ரேட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இதுவாகும். நெட் ரன் ரேட் உடனே அங்கேருந்து வந்து நம்ம டீமுக்கு வருவோம். நம்ம டீமோட நெட் ரன் ரேட் இன்னும் அதோட மோசமா இருக்கு. Um, எங்க இந்த ஓகே இந்தியா இந்தியா நான் சவுத் சொல்லவா ஆப்பிரிக்கா. சரி எங்க ஆரம்பிக்கலான்னு. சொல்லுங்க. ஐ திங்க் எனக்கு வந்து நம்ம டீம் எப்படி இது எடுத்துட்டாங்கன்னு தெரியல, எப்படி இந்த கேமுக்கு போனாங்கன்னு தெரியல. பட் 3-4 டேஸ் முன்னாடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஆட் இருந்துச்சு, அது பாத்தீங்களான்னு தெரியல. கான்ட்ரவர்ஷியல் ஆடு. எப்படின்னா வந்து லைக் ஒரு இந்தியன் பிளேயரும் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரும் வந்து கப் கேக்கு வந்து சேஸ் பண்றாங்க. இந்தியன் பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த கப் கேக்கை விட்டு கொடுத்துறாங்க. எப்படி நீ தான் சோக் ஆக போறியே சாப்பிட்டுக்கொண்டு. ஸோ டேய் ஆணவத்துல ஆடாதீங்களா அப்படின்னு நினைச்சு அப்பயே பேட் கர்மா நம்மளுக்கு வந்து ஏதோ வச்சு செஞ்சிடணும்னு ஐ தெரியல. கொஞ்சம் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு நம்ம இன்னைக்கு கேம். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பவர் பிளே, நம்ம பவர் பிளே அருமையா இருந்துச்சு இந்தியன் பவுலிங்கு. அதுக்கப்புறம் கேம்லயே நம்ம இல்லைங்க. ஆமா. அந்த எஸ்பெஷலி ஒரு நடுவுல ஒரு அந்த ஐ திங்க் அந்த 10th to 13th ஓவரா அந்த பீரியட் இருக்கும். கிட்டத்தட்ட 13 ரன். ஐ மீன் ஆப்வியஸ்லி கடைசி ஓவர் வந்து ஹார்திக் பாண்டியா 20 ரன் போனது இருக்கட்டும். லைக் அந்த அந்த இதுவே தான் வந்து இட்ஸ் லைக் மாசிவ் டிஃபரன்ஸ். ஜஸ்பிரீத் பும்ராவோட ஸ்பெல்லுக்கும் வந்துட்டு லைக் 3 for 15 ஆஃப் 4 ஓவர் 3.75 தான் ரன் ரேட். ஈவன் ஹர்ஷ்தீப் சிங் கூட வந்து ஓகே 7. ஹர்திக் பாண்டியா அண்ட் ஆப்வியஸ்லி லைக் அவங்க டார்கெட் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா வருண் சக்கரவர்த்தி தான். எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா அந்த கடைசி ஓவர். நீங்க சொன்ன மாதிரி வந்து சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அந்த கடைசி ஓவர்ல வந்து சில அதுவாட்டும் அது முதல் ஓவர்லயும் ஆட்டும் லைக் ரொம்ப கேஷுவலா ஒரு 2 எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து லைக் இந்தியாவே எஸ்பெஷலி பவுலிங் எடுத்தீங்கன்னா வந்துட்டு 19 overs they didn't bowl in time. So அந்த கடைசி ஓவர்ல வந்து there were only 4 fielders outside. அது played a massive part in terms of like அந்த ரன் வந்து 2 runs ஓடிட்டு and then obviously நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த 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 that over seemed to be like too much in terms of Tristan Stubbs ஓட பேட்டிங் அந்த ஓவர்ல. எனக்கு வந்து ஸ்ரீனி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, எனக்கு 2 திங்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஒன்னு வந்து டீம் செலெக்ஷன்ல அக்ஷரை வந்து டிராப் பண்ணது சரியான்னு தெரியல. ஏன்னா ஒரு கீ ஸ்பின்னர் தான் வச்சுட்டு போறோம் வருண். அவருக்கு இன்னைக்கு வச்ச மாதிரி அவருக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஆஃப் டே. ஸோ வாஷி வந்து லீக் கேமே ஆடல, ஸ்ட்ரெயிட்டா சூப்பர் 8க்கு வந்து கொண்டு வராங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு என்ன கூட அக்ஷர் வந்து அது பெரிய டெசிஷன் தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆமா, வாஷிங்டன் சுந்தர் அந்த கடைசி மேட்ச் விளையாடினாரு. ஓ அழகாரா. ஓகே. அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் லீக் கேம் விளையாடினாரு. பட் யூ ரைட், நான் வந்து ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் லைக் அக்ஷர் பட்டேலோட தான் போவாங்க அப்படின்னு. ஏன்னா ஓகே வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பண்ணுவார், பட் ஐ திங்க் ஸ்டில் ஒரு ரன் ஃபார்ம்ல இருக்கிறது. ஆப்வியஸ்லி தி அதர் ஒன் நம்ம வந்து அதே மாதிரி வந்து எல்லா மேட்சும் அடிச்சிருந்த இஷான் கிஷன் வந்து இன்னைக்கு ஃபெயிலியரு. சரி ஓகே 3 மேட்ச் அடிச்சாரு, ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆறது வந்து சகஜம் தான். பட் யூ வுட் தாட் லைக் அபிஷேக் சிங் அபிஷேக் சிங் வந்து அப் அன்டில் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணாங்க. இப்ப சஞ்சு சாம்சன் வெளில உட்காந்துருக்காரு. அபிஷேக் சிங் வந்து இதுல வந்துட்டு ரன்னே அடிக்கல சின்ஸ் ஆரம்பிச்சு. நான் இன்னைக்காவது ஏதாவது சரி அடிப்பாருன்னு பார்த்தேன். இன்னைக்கும் வந்து அவர் ஒருத்தர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வந்து இதுவரைக்கும் கான்ட்ரிபியூஷன் பண்ணல. எல்லாருமே நீங்க எடுத்தீங்கன்னா வந்து இஷான் கிஷன் ஆட்டம், திலக் ஆட்டம், ஸ்கை ஆட்டம், துபே, ஹார்திக் பாண்டியா, ஹார்திக் ஸ்கை எல்லாருமே வந்து சார் பேட்டிங் சார் இன்னும் வந்து வராது ஒண்ணு. இதை வந்து நம்ம இன்னொரு அபிஷேக் மட்டும்தான். பட் திலக் ஃபார்ம் எப்படி நினைக்கிறீங்க? அது எனக்கு கூட கன்சர்னிங்கா இருக்கு எனக்கு கொஞ்சம். அவர் வந்து அந்த பாகிஸ்தான் கேமுமே பாத்தீங்க வச்சுங்களேன், அந்த இஷானை விளையாட விட்டாரு. ஏன்னா ஒரு ஒரு 2 ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பெருசா இன்னும் ஏசியா கப்ல இருந்த ஃபார்ம் வந்து அவர் இங்க காமிக்கலன்னு தோணுது இன்னும். ஆமா அந்த அந்த இதுல சோ ஒரு என்ன சொல்றது தெரியல. இது வந்து அதாவது வந்து இது வரைக்கும் வந்து இந்த அபிஷேக் அண்ட் இஷான் ஆரம்பத்துல அடிச்சதுனால வந்துட்டு டிட் இட் மாஸ்க்
ஒரு இது வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு தெரியாது. லைக் இந்தியால வந்து அந்த அளவுக்கு பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர், 2 லெஃப்ட் ஹேண்டர் அவ்வளவுதான் இருப்பாங்க. பெரும்பாலும் ரைட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்ட். பட் இந்த இது வந்து ஒரு ஃபுல் ஆரம்பத்துல அத்தன பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரதுனால வந்துட்டு வெதர் இந்தியா ஸ்ட்ரகிளிங் அரவுண்ட் அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின். ஏன்னா வந்து ஆப்போசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாவே எடுத்தோனே அதுதான் வந்துருது. எல்லாமே உங்களுக்கு ஆமா. லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டரா வரதுனால வந்துட்டு ஒரு வெதர் அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஸ்வாப் பண்ணாலும் அதே லெஃப்ட் ஹேண்டர் தான். சடன்லி ஐ நோ நம்ம ஒரு மேட்ச் தான் வந்து கிவன் இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப்ஸ்ல தொடர்ந்து கண்டினியூஸா ஜெயிச்சதுக்கு வந்து ஒரு மேட்ச் தான் தோத்துருக்குங்க. ஸோ இட்ஸ் டூ ஏர்லி டு இதால வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது அப்படின்றதுலாம். இல்ல பட் அது இல்லாம ஸ்ரீனி 2023 ஃபைனல்ஸ்ல தோத்தோம்ல, அதுக்கப்புறம் வந்து இப்பதான் தோக்கணும் ஐசிசி டோர்னமெண்ட்ல. ஆமா, ஸோ இன்க்ளூடிங் சாம்பியன்ஸ் ஆஃப் மிடில் வந்துச்சுல. ஸோ இட்ஸ் நம்ம ஃபுல் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. பட் இது எனக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல இந்தியா பேட்டிங் நீங்க டீப் ப்ளே பண்ணது முன்னாடி ஒரு சின்ன உங்களோட கேட்கணும்னு. வருணை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லா வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷாட்ஸ் பேக் ஃபுட்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. டேவிட் மில்லராக்கும் சரி ப்ரிப்பேர்டா இருந்தாங்க ஸ்டெம்ஸ் காமிச்சிட்டு. பார்ட் ஆஃப் இட் வந்து அதான் இந்தியா சீரிஸ் விளையாடினாங்கல்ல முன்னாடி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கு முன்னாடி அவங்க ஒரு சீரிஸ் விளையாடினாங்க. அது கரெக்ட். ஸோ அதனால வந்து அந்த சீரியஸ் வந்து நல்லா பில்ட் பண்றது ஓகே, பிளான்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பிளான் பண்றதுக்கு. வேற இந்தியா வந்து அந்த சீரிஸ் வந்து ஈஸியா யூனோ ஜெயிச்சுட்டு வந்து வெதர் நீங்க சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளசண்டா வந்து ஒரு மாதிரி மேபி நல்லது அப்படி நம்ம வந்து இப்ப வந்து சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்லிக்கலாம். குட் இந்தியா லாஸ்ட் இந்த மேட்ச் ஃபைனல்ல போய் தோக்குறதுக்கு இப்பயே தோத்தாச்சு. திருப்பி வந்து நம்ம ரீசெட் பண்ணிட்டு ஓகே கம்ப்ளசன்சி இல்லாம மறுபடியும் ஃபோக்கஸ் பண்றது வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see. அடுத்த மேட்ச் வந்து வில் இந்தியா மேக் அ சேஞ்ச். அபிஷேக் வந்து ட்ராப் பண்ணிட்டு, ஏன்னா அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வேயோட. கான்பிடன்ஸ் அது கம்மியா இருக்காரு. ஆ? கான்பிடன்ஸ் கம்மியா இருக்காரு மாதிரி தோணுது ஆமா. அபிஷேக். So whether India will go with Sanju Samson and Ishan Kishan for the next match, அது give an option and பாப்போம். இல்ல சஞ்சு சாம்சன் இருக்காரு, அதுக்கு தானே தொடர்ந்து வந்து இவருக்கு வந்து ஒரு 5 மேட்ச் கொடுத்தாச்சு. லைக் 5 4 மேட்சா? ஆமா, 3+1 4 மேட்ச் இல்ல. அது இல்லாம இந்த இயர்ல மத்த T20லயும் வந்து லைக் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்ல இருந்தே அவர் கொஞ்சம் ஃபார்ம் இஃபியா தான் இருக்கு அபிஷேக். ஆமா, ஆனா நீங்க இது ஒன்னு நோட் பண்ற ஒரு பேட்டர்ன் ஸ்ரீனி, லைக் இந்த வேர்ல்ட் கப் பிச்சர்ஸுமே கொஞ்சம் ஸ்லோவர் சைட்ல தான் இருக்கு. இந்தியாவும் சரி யா ஸ்ரீலங்கால ரொம்பவே ஸ்லோவு. இங்க இந்தியால பார்த்தா நம்ம டிபிக்கல் ஐபிஎல் பிச்சர்ஸ் மாதிரி இல்ல. அவருக்கு வந்து அந்த ஸ்லோ பிச்சர்ஸ்ல ஸ்ட்ரகிள் வெளி வருதா நினைக்கிறீங்களா? யா கண்டிப்பா. அது அது வந்து ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து ஒரு பாயிண்ட். அந்த பிச்சர்ஸ் வந்து 2 சைடு 2 இடத்துலயும் சரி, ஸ்ரீலங்காலயும் சரி, இங்கேயும் சரி. அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐ திங்க் 200 தான் ப்ராபபிள்னு நினைக்கிறேன். இல்ல டாப் ஸ்கோர் முக்காவாசி மேட்ச் வந்து உங்களுக்கு வந்தது 170, 180 இந்த ரேஞ்சில தான் வந்துட்டு வருது. அண்ட் ஸோ இட்ஸ் மேக்கிங் த கேம் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது. ஆனா பெரும்பாலும் மேட்ச் வந்து செகண்ட் டீம் பேட்டிங் பண்றவங்க எதிராக லைக் யூனோ சில டைம் அந்த 170, 180 வரதுனால இட்ஸ் பிகமிங் இன்ட்ரெஸ்டிங். பட் ஆனா இந்த 2 மேட்ச்மே வந்து பவர் பிளேலயே வந்து மேட்ச் முடிஞ்சிருது. 2 டீமுக்குமே வந்துட்டு இந்தியாவுக்கும் சரி, ஸ்ரீலங்காவும் சரி வந்து பவர் பிளேல விக்கெட் டக்கு டக்கு டக்குன்னு போன உடனே 2மே வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது. சரி, ஓகே. சோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. டேவிட் மில்லர் இந்த வச்சு செஞ்சாரு இந்த வாட்டி. சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப்ல நம்ம வந்து அது சுனில் கவாஸ்கர் எல்லாம் வந்துட்டு அவர் வந்து லாங் ஆன்ல அவுட் ஆனோடனே போன தடவை லாங் ஆஃப்ல அவுட் ஆனார்ல. லாங் ஆஃப்ல போன வாட்டி இந்தியா டேவிட் மில்லர் அவுட் ஆனோடனே இந்தியா வந்த மேட்ச் கப்பு அப்படி இப்படின்னாங்க. அதனால வச்சு நல்லா செஞ்சாரு இந்த வாட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட ஹோம் கிரவுண்ட் வேற இது ஆக்சுவலி. ஐபிஎல்ல வந்து அகமதாபாத் தான் ஆடினார்ல. சரி ஆமா, குஜராத் ஆமா. டைட்டன்ஸ்க்கு. இந்த வருஷம் தான் டெல்லி கேபிட்டல். சோ ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி வந்து நல்ல ஸ்ட்ராங் டீம் மட்டும் இல்லாம வந்து தே சீம் டு பி வெல் என்ன சொல்றது அடாப்டட் அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இந்தியன் பிச்சர்ஸ் அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ் விளையாடுறதுக்கு. யூஸ்வலி வந்து நம்ம சப்கான்டினென்ட்ல வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்தா சப்கான்டினென்ட் டீம்ஸ் வில் பி ஃபேவரட். ஐ மீன் பார்க்கிங் இந்தியா சைட் யூ கேன் கண்டிப்பா வந்து யூ கேன் சே சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஃபேவரட்ஸ் டு கோ ஆன் டு த ஃபைனல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த இதுல. சோ அது இல்லாம பேட்டிங்ல சரி நீங்க மில்லர் சொன்னீங்க.
எனக்கு இன்னொன்னு வந்து லைக் ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப் கேம்பெயின் கீ வந்து பாத்தீங்கன்னா பேபி ஏபி டெவால் பிரேவிஸோ ஸ்டப்ஸும் செம்ம சப்போர்ட்டிங் ரோல் ஆக்சுவலி. அந்த ஆமா 7 to 15 ஓவர்ஸ்ல வந்து கேமே மாத்திட்டாங்க. அவங்க அவங்க ரொம்ப கீங்க இந்த மிடில் ஓவர் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவங்க யா சக்சஸ்க்கு. இன்ஃபேக்ட் வந்து டாப் அவங்க பண்ண யா அவங்க 3 பேர் தான் 45 டெவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர் ஒரு 63யும் ஸ்டப்ஸ் 44. அந்த அந்த 3 பேர் தான் வந்து ஆக்சுவலி வந்து பல்க் ஆஃப் த ரன்ஸ். மத்த எல்லாருமே வந்து சிங்கிள் டிஜிட் தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு. சோ அந்த மிடில் ஆர்டர் அந்த 3 பேர் தான் வந்துட்டு லைக் டேக்கிங் டவுன் அந்த கன்சாலிடேஷன் பீரியட்ல வந்துட்டு தே பேசிக்லி லைக் டுக் டவுன் அண்ட் தென் கடைசியில கொண்டு போயிட்டு அந்த 20 ரன் அவங்க கரெக்டா பும்ராவை விளையாடிட்டு லைக் ஓகே அவருக்கு வந்து 3 விக்கெட் 15 ரன்ஸ் அப்படின்றதோ அதோட நிறுத்திட்டு டார்கெட் அந்த அதர் மெயின் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஹார்திக் பாண்டியா டார்கெட்டட் அண்ட் ஆப்வியஸ்லி சிவம் துபே அசல் சிவம் துபே வந்து அந்த நோபால் அண்ட் ஃப்ரீ ஹிட் வேற. So அதெல்லாம் தான் வந்து இந்தியா நீட்ஸ் லைக் லுக் அட் அண்ட் சே லைக் இந்த மாதிரி கீ மேட்சஸ்ல நோபால் போடுறது ஃப்ரீ ஹிட் கொடுக்கறது அதெல்லாம் வந்து லைக் நீட் டு பி சம்திங் டு லுக் அட். சரி ஓகே ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்லி லைக் பார்ப்போம் ஹவு தட் கோஸ் இப்போ ஆன். வந்து இப்போ இந்த லாஸ்னால நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸும் ஜிம்பாப்வே மஸ்ட் வின் கேம்ஸ் ஆயிடும்ல. கண்டிப்பா அதாவது ரெண்டுமே மஸ்ட் வின் கேம்ஸ் தான். Yeah. லைக் தே ஆர் மஸ்ட் வின் கேம்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வில் யூனோ அந்த சைடுல யூ வில் நீட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து எல்லாருமே பிட் பண்ணணும் ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். யூ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கரெக்ட். டு வின் ஆல் ஆஃப் தோஸ் கேம்ஸ். ஆல் ஆஃப் கேம்ஸ். அதே மாதிரி அந்த இந்தியா வந்து இவங்க 2 பேரும் பீட் பண்ணாங்க. அப்போ வந்து அப்போதான் வந்து லைக் இட்ஸ் a must win. ஷூர். பட் இஃப் ஜிம்பாப்வே பீட் யாரையாவது ஆர் வெஸ்ட் இண்டீஸ் பீட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து திஸ் net run rate becomes a massive thing. India will need to bring ஒரு பெரிய யூனோ ஏன்னா பயங்கர இது 3 பாயிண்ட் சம்திங் இல்ல. ஸோ 3.8. Yeah. இட் மைட் ஜஸ்ட் பி த டிஃபரன்ஸ். இந்தியா வந்து நாட் ஒன்லி வில் அவங்க வந்து 2 பேருமே வந்து ஜெயிக்கணும். அது வந்து கண்டிப்பா அதை தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா மத்தவங்களையும் ஜெயிக்கணும் எல்லாருமே லைக் ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா இஃப் ஒன் ஆஃப் தம் வின்ஸ் இட் மேக்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இந்த குரூப். Yeah. ஐ I திங்க் think வெஸ்ட் இண்டீஸ் நம்ம ஆர் கேப்பபிள். வெஸ்ட் இண்டீஸ் ஆர் கேபிள். அவங்களும் ப்ரிப்பேர்டா இருக்க மாதிரி தோணுது இந்த வாட்டி. ஆம், நம்ம அதான் ஒரு ஹேங்கர் ரோல் இன்னைக்கு யாரும் பண்ணல ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா வந்து டீம் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்க்காக தான் வந்து சுப்மன் கில் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து வச்சிருந்தாங்க ஸ்குவாட்ல. அப்புறம் மாத்தினாங்க இஷான்காக. ஐ மீன் பட் ஓகே லைக் ஸ்கை வந்து அந்த ஆங்கர் ரோல் விளையாடினாரு. இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி அவர் தான் அந்த ஆங்கர் ரோல் எடுத்து விளையாடினார் போன மேட்ச் இந்த யூஎஸ் மேட்ச் எல்லாமே. இன்னைக்கு இட் டிட் ஒர்க் அவுட். பட் யா டூ ஏர்லி ஐ திங்க் பானிக் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றதுக்கு டூ ஏர்லி. பார்ப்போம். நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்ச் வந்து ஜிம்பாப்வே வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் தென் நம்ம ஒருத்தர் ரெக்கார்டிங் பண்ணதுக்குள்ள ஓரளவுக்கு வந்து லைக் நெக்ஸ்ட் சண்டே வரதுக்குள்ள வந்துட்டு சென்னையில வேற மேட்ச். ஆமா சென்னையில மேட்ச் இந்தியா ஜிம்பாப்வே சென்னை. நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த டைம் வந்து சண்டே ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள we will have a good idea of obviously like super hits முடிஞ்சிரும். So it will be we will know who are the semi-finalists. Yeah as usual வந்து இவ்வளவு நேரம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and obviously it helps. நாங்க வந்து டார்கெட் வந்து ஐபிஎல் வரதுக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட். ஸோ ஹெல்ப் அஸ் டு லைக் கெட் தேர். பாட்காஸ்ட்ல கேட்குறீங்கன்னா நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம்ல பாட்காஸ்ட்ல இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் அண்ட் லைக் திஸ் அஸ் வெல். அன்டில் நெக்ஸ்ட் வீக் ஹோப்ஃபுல்லி ராமு வந்து வந்துடுவார் நெக்ஸ்ட் வீக் அண்ட் வில் ஜாயின். அது வரைக்கும் கண்டிப்பா மேட்ச் பாத்தீங்களா பாஸ் பார்த்துட்டு இருங்க. See you soon.